25 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ்மிக்க நடிகராக இருந்து வரும் இளைய தளபதி விஜய் மற்ற நடிகர்களைப் போல அல்லாமல் நடிக்க வந்த காலகட்டத்திலேயே பாடகராகவும் புகழ் பெற்றவர். நாயகனாக நடித்த இரண்டாவது படமான ரசிகன் என்ற படத்தில் பாடகராக அறிமுகமானவர் தான் நடிகர் விஜய். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் என்று விஜய் பாடும் காட்சியில் திரையில் தோன்றும் வாக்கியம் அக்காலத்தில் கைதட்டல் பெற்ற ஒன்று. நடிகராக இருந்து கொண்டே நல்ல பாடகராக இருப்பதற்கு காரணம் அவரது தாயார் ஷோபா சந்திரசேகரன் ஒரு சிறந்த பாடகர் என்பதனால் கூட இருக்கலாம். இந்த காணொளியில் நடிகர் விஜயை விடுத்து பாடகர் விஜயை பார்க்கலாம் வாங்க. 1994ஆம் ஆண்டு தேவா அவர்களின் இசையமைப்பில் வெளியான படம் ரசிகன். இந்த படத்தில் வாலி அவர்கள் எழுதிய பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி என்ற பாடலை பாடி அறிமுகமானார் விஜய். இவருடன் கே சித்ரா அவர்கள் இந்த பாடலை இணைந்து பாடியிருப்பார். இந்த பாடல் இளைஞர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற பின்னாட்களில் இதே போன்ற பல பாடல்களை பாடி அவரது ரசிகர்களை அவர் மகிழ்வித்தார். பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி வித்தா பாரு செவத்த குட்டி. 1995ஆம் வருடம் தேவா அவர்களின் இசையமைப்பில் வெளியான படம் தேவா. இந்த படத்தில் ஐயையோ அலமேலு ஆவின் பசும்பாலு என்ற பாடலை விஜய் பாடினார். அந்த பாடலும் இளைஞர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. ஆமா ஐயையோ அலமேலு ஆவின் பசும்பாலு தொட்டு புட்ட குட்டி புட்டும் தேலு. இதே படத்தில் ஒரு கடிதம் எழுதினேன் அதில் என் உயிரை அனுப்பினேன் என்ற பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாலும் அந்த பாடலின் தொடக்கத்தில் விஜய் கவிதையாக பேசியிருந்தது ரசிக்கும்படியாக இருந்தது. ஒரு கடிதம் எழுதினேன் அதில் என் உயிரை அனுப்பினேன். அது மட்டும் இல்லாமல் கோத்தகிரி குப்பம்மா கோபப்பட்டா தப்பம்மா என்ற பாடலையும் பாடியிருந்தார். இந்த பாடலை ஸ்வர்ணலதாவுடன் விஜய் இணைந்து பாடினார். இந்த பாடல்களை கவிஞர் வாலி எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே வருடத்தில் வெளியான விஷ்ணு என்கிற திரைப்படத்தில் தன்னோட அம்மா ஷோபா சந்திரசேகரன் அவர்களோட இணைந்து பாடிய தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா என்கின்ற பாடல் அந்த வருடத்தோட மாபெரும் வெற்றி பாடலாக அமைந்தது. 1996ஆம் ஆண்டு அவருடைய தந்தை எஸ்ஏசி இயக்கத்தில் வெளிவந்த மாண்புமிகு மாணவன் என்ற திரைப்படத்தில் திருப்பதி போனா மொட்டை மொட்டை என்கிற பாடலை விஜய் பாடியிருந்தால் அப்பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த பாடலுக்கு தேனிசை தென்றல் தேவா இசையமைத்திருந்தார். 1996ஆம் ஆண்டு வெளியான செல்வா என்கிற திரைப்படத்தில் சிற்பி அவர்களது இசையில் சிக்கன் கரே என்ற பாடலை பாடகி ஸ்வர்ணலதாவுடன் இணைந்து பாடியிருந்தார் விஜய். அந்த பாடலும் பெரிய அளவில் வெற்றி பெற்றது. 1997ஆம் ஆண்டு ஆர் சுந்தரராஜன் இயக்கிய காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற திரைப்படத்தில் 5ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி தந்தான குயிலை என்ற பாடலை பாடியிருந்தார் விஜய். இந்த பாடல் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியமும் பாடியிருப்பார். இந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் தேவா. 5ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி தந்தான குயிலே ஆறு முகன பார்க்க போன தந்தான குயிலே. அதே வருடம் வெளியான ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்தில் வைரமுத்து எழுதிய ஊர்மிளா ஊர்மிளா என்ற பாடலை விஜய் பாடினார். அந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த பாடலை விஜயுடன் இணைந்து பாடியது அவரது தாயார் ஷோபா சந்திரசேகர். ஊர்மிளா நீ கண்ணடிக்கும் மின்னலா ஊர்மிளா உன் கண்ண தங்க ஆப்பிளா ஊர்மிளா. மலையாள இயக்குனர் ஃபாசில் இயக்கிய காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில் பழனி பாரதி எழுதிய ஓ பேபி என்ற பாடலை பவதாரணி அவர்களுடன் இணைந்து பாடினார் விஜய். இது ஒரு வித்தியாசமான பாடலாக அமைந்தது. இந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படம் வெளியான ஆண்டு 1997. ஜோதி. 1998ஆம் ஆண்டு தேவாவின் இசையில் பிரியமுடன் என்ற திரைப்படத்தில் மௌரியா மோரியா என்ற பாடலை அனுராதா ஸ்ரீராமுடன் இணைந்து பாடினார் விஜய். இந்த பாடலும் வெற்றி பாடலாகத்தான் அமைந்தது.
மௌரியா மௌரியா மனசுக்குள்ள வாரியா. 1998ஆம் ஆண்டு வெங்கடேஷ் இயக்கத்தில் வெளியான நிலாவேவா என்னும் திரைப்படத்தில் வித்யாசாகர் இசையில் வைரமுத்து எழுதிய நிலவே நிலவே நில்லு திருவாய் மொழி ஒன்று சொல்லு என்கின்ற பாடலை பாடினார் விஜய். நிலவே 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 நில்லு நில்லு திருவாய் மொழிகள் சொல்லு. அதே திரைப்படத்தில் வைரமுத்து எழுதிய சந்திர மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் இட்டு வைப்போம் என்ற மெல்லிசை பாடலையும் விஜய் பாடினார். அந்த பாடலுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. சந்திர மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் இட்டு வைப்போம். நடிகர் சூர்யாவுக்காக விஜய் 3 பாடல்களை பாடிய படம்தான் பெரியண்ணா. இந்த படத்தை விஜய் அவர்களின் தந்தை SAC இயக்கியிருப்பார். நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி மயங்கினாங்கிற பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சினா, ரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம்மா விரும்பிச்சினா. 1999ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலாம் என்றொரு குறும்பான பாடலை பாடியிருந்தார் விஜய். ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலாம், எதிரே வந்த பையன் அவளை இடிச்சு போட்டானாம். மேலும் இந்த படத்தில் ஜூட்டடிவாலா சுந்தரமாலா என்ற பாடலையும் பாடி பாடகராக தன் பயணத்தை மேற்கொண்டார் விஜய். ஜூட்டடிலா சுந்தரமாலா காதல் கிஸ்ஸாலா, துப்படிலாலா சுத்தரவிலா போய் கப்சாலா. அவரது அப்பாவின் இயக்கத்தில் 1999ஆம் ஆண்டு வெளியான நெஞ்சினிலே என்ற திரைப்படத்தில் தேவா இசையில் தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி வைக்கட்டுமா என்ற வெற்றி பாடலை ஸ்வர்ணலதா அவர்களுடன் சேர்ந்து பாடியிருந்தார் விஜய். தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்குத்தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா. 2000ஆவது வருடம் பிரியமானவளே என்கிற படத்தில் SA ராஜ்குமார் இசையில் மிசிசிப்பி நதி குலுங்க குலுங்க என்ற ஒரு பாடலை பாடிய விஜய் 2001ஆம் ஆண்டு வெளியான பத்ரி என்கிற திரைப்படத்தில் என்னோட லைலா வராலே மெயிலா என்ற ஒரு பாடலை பாடினார். இந்த பாடல் வெற்றி பாடலாக அமைந்தது. என்னோட லைலா வராலே மெயிலா சிக்னலே கடக்கல கடக்கல. 2002ஆவது வருடம் வெங்கடேஷ் இயக்கத்தில் வெளியான பகவதி திரைப்படத்தில் கொக்கோ கோலா பிரவுன் கலரடா என்கிற ஒரு பாடலை பாடி அமளி துமளி பண்ணினார் விஜய். 2005இல் வெளிவந்த சச்சின் என்கிற திரைப்படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் வாடி 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 நீ கைப்படாத சீடி என்கிற பாடலும் செம ஹிட்டாச்சு. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழிச்சு 2012இல் மீண்டும் ஹாரி ஜெயராஜ் இசையில் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான துப்பாக்கி படத்திற்காக கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் என்கிற பாடலை பாடி தனக்கான புதிய ரசிகர்களை கவர் பண்ணினார் விஜய். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. 2013ஆவது வருடம் வெளியான தலைவா படத்துக்காக GV பிரகாஷ்குமார் இசையில் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்றொரு பாடலை பாடியிருந்தார் விஜய். இந்த பாடல் எல்லோரையும் மிகவும் ரசிக்க வைத்த ஒரு பாடலாக அந்த வருடத்தில் அமைந்தது. 2014ஆம் ஆண்டு வெளியான ஜில்லா படத்திற்காக கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு என்கிற மெல்லிசை பாடலை பாடியிருந்தார் விஜய். அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்தது. இந்த பாடலுக்கு இமான் இசையமைத்திருந்தார். கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கத்தும். 2014ஆவது வருடம் AR முருகதாஸ் இயக்கிய கத்தி என்கிற படத்திற்காக அனிருத் இசையில் செல்ஃபி புல்லா பாடலை பாடினார் விஜய். அது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை என அனைத்து தரப்பினரையும் கவர்ந்த பாடலாக அமைந்தது. 2015ஆம் ஆண்டு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் புலி என்கிற படத்திற்காக ஏண்டி ஏண்டி என்ன மாத்திர என்கிற பாடலை பாடியிருந்தார் விஜய். விஜயுடன் ஸ்ருதிகாசன் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல் அந்த வருடத்தில் தொலைக்காட்சியில் அதிக முறை ஒளிபரப்பான பாடலாக அமைந்தது. 2016ஆம் ஆண்டு
தெரி என்கிற படத்திற்காக ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு செல்லாக்குட்டியே என்கிற ஒரு குதூகலமான பாடலை பாடி எல்லோரையும் குஷிப்படுத்தினார் நம்ம விஜய். இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணியிருந்தார். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு செல்லா குட்டியே, என் காதல் துட்ட சேர்த்து வச்ச கல்லா பெட்டியே. 2017ஆம் ஆண்டு பைரவா என்கிற படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் பாப்பா பாப்பா என்கிற பாடலை பாடினார் நம்ம விஜய். படம் ஆவரேஜ் என்றாலும் இந்த பாடலும் தொலைக்காட்சிகளில் அதிக அளவில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. பாப்பா பாப்பா பப்பர பப்பா சும்மா வாப்பா வாப்பா வந்தாடப்பா. 2019ஆம் ஆண்டு பிகில் படத்தில் ஏஆர் ரகுமான் அவர்களது இசையமைப்பில் விஜய் பாடிய நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் பாடல் வெறித்தனம். குடியிருக்கும் வெறித்தனம். 2020இல் வெளியாகும் என எதிர்பார்த்த படம் மாஸ்டர். இந்த படத்திற்காக விஜய் பாடிய குட்டி ஸ்டோரி வேற லெவல் ஹிட். எப்படி நடிக்கலாம், எந்த காலகட்டத்திற்கான கதையை தெரிவு செய்யலாம் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்ற நடிகர் விஜய் எந்த இசையமைப்பாளருடன் இணைந்தால் எவ்வாறான பாடலை பாடலாம், எந்த காலகட்டத்திற்கு எவ்வாறான பாடலை தெரிவு செய்து பாடலாம் என்று தெரிந்து பாடல்களை பாடி இளைஞர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.